திருவாரூர் மாவட்டத்தில் இன்று முதல் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்த நிலையில் நேற்று இரவே திடீரென கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது தீவிரமாக நடைபெற்று வரும் நெல் அறுவடை பணிகளில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தற்போது விவசாயிகள் கொண்டு வந்து அடுக்கி வைத்து வருகின்றனர். குறிப்பாக சுமார் 520 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இதில் 300க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் திறந்த வெளி நெல் கொள்முதலாக செயல்பட்டு வருகிறது. இங்கு வளாகத்தில் அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் தற்போது மழையில் தார்ப்பாய் போடப்பட்டிருந்தாலும் அந்த தண்ணீர் காற்று வீசியதன் காரணமாக மூட்டைகள் நனைந்துள்ளது. மேலும் இதே போல கருப்பூர் பகுதியில் இந்த விவசாயிகள் உடனடியாக தற்காலிகமாக அந்த பகுதி முழுவதும் அந்த நெல் மூட்டைகள் அடிக்கப்படும் பகுதி முழுவதும் தற்காலிகமாக ஒரு நிழல் பந்தல் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் குடோன்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும், வெளி மாவட்டங்களுக்கு அறவைக்காக அனுப்பி வைக்கிறதுக்கு செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது சாக்கு தட்டுப்பாடு உள்ளதாகவும் சில பகுதிகளில் விவசாயிகள் தெரிவித்து வர்றாங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் இந்த மழை மீண்டும் தற்போது மழை பெய்து தொடங்கியுள்ளது. உடனடியாக நெல் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர்.